மகாபாரதத்தில் போருக்கு 12 கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால் 2 பேருமே போட்டி, கௌரவர்கள் பாண்டவர்களுமே நாட்டுக்காக இது பண்ணுறாங்க. அப்போ பாண்டவர்கள் மேலே அவருக்கு ரொம்ப விரோதம், துரியோதனனுக்கு நாட்டை நம்ம அபகரிக்கணுன்ற எண்ணம் இருக்குதுங்களா. அந்த மகாபாரத போர் பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக வந்தது தான். கிருஷ்ண அவதாரம் எடுத்து மகாபாரதத்தை பூமி பாரத்தை போக்குவதற்காக கிருஷ்ணன் அவதாரம் பண்ணுறார் இல்லைங்களா. அப்படி அவதாரம் பண்ணுற காலத்தில் எல்லாருமே போர் புரியறதுக்காக பண்ணுறாங்க. 5 நாடை கொடுக்க மாட்டேன்றாங்க, ஊரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கிருஷ்ணனை தூது அனுப்புகிறாங்க. கிருஷ்ணன் தானே பொது ஆள், அவரை தூது அனுப்புகிறாங்க. தூது அனுப்பிச்சோம்னா 12 காலம் வனவாசமாக இருந்துட்டு வரணுன்றாங்க. 12 காலம் வனவாசம் இருந்துட்டு வரணும், ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் இருந்துட்டு வரணும். அப்படி அந்த அஞ்ஞான வாசத்தில் இவங்க பாண்டவர்களில் யாராவது ஒருத்தர் கூட உறுப்பினர்கள் இவங்கன்னு தெரிஞ்சிடுச்சுனாக்கா மறுபடியும் 12 ஆண்டு காலம் வனவாசம் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதையும் கடந்து எல்லாமே அவங்க வராங்க. வந்தும் அவருக்கு நாட்டை கொடுக்கறதுக்கு மனம் இல்லை, துரியோதனனுக்கு மனம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, கொடுக்க முடியாதுன்றாங்க. ஆனால் கண்ண பரமாத்மா படுத்த நிலையில் இருக்கிறார், தூங்கும்போது இருக்கிறாரு, தூங்கியிருக்காரு. அப்போ அவங்க போருன்னு உறுதியாயிடும். அதன் பிறகு இவங்க கண்ணன் பரமாத்மாவை கேட்கறதுக்காக வர்றாரு. அவர் கையில் படைக்கலன்கள் எல்லாம் தேவைப்படும். ஆனால் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்னங்கிறாரு, படை இது கருவி எடுத்து படை தாங்க மாட்டேன், கருவி எடுத்து போர் புரிய மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி அவர் சயனித்திருக்கும்போது முதல்ல ஒரு துரியோதனன் நம்ம முதல்ல போனால் தான் அந்த படைகளெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். முதல்ல அர்ஜுனன் வந்துட்டோம்னா அவர் கையில் போயிடும் இல்லைங்களா. அதனால் முதல்ல போகிறாரு. ஆனால் அவர் பார்த்துட்டாரு, கிருஷ்ண பரமாத்மா துரியோதன் வரதை பார்த்துட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறார். ஐயத்து வாழ்வீர்கள் நாமுன்னம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடருள் பையத்துயின்ற பரமநடி வாடின்றா பாருங்க. மார்கழி மாதத்தில் 2வது பாசுரத்தில் பையத்துயின்ற பரமநடின்னா தூங்குவது போல் நடிப்பது. அதனால் அவர் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அப்போ பின்ன உட்காந்து ஒரு தலைமாட்டை கால் மாட்டை என்னத்தை உட்காருது சொல்லிட்டு தலையாண்டவருக்கு உட்காராரு துரியோதன். உட்காந்து பார்த்தும் பார்க்காம மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துருக்காரு. அதன் பிறகு அர்ஜுனன் வருவார். அர்ஜுனன் வந்தவுடனே அவர் எப்போவுமே பணிவு இல்லைங்களா, அவர் பணிவாளருக்கு கால் மாட்டாண்டே உட்கார வாவா அர்ஜுனா. அப்போ தான் கண்ணு விழிச்சா மாதிரி வாவா அர்ஜுனாவா அப்படின்னா. அப்போ இவர் துரியோதனை முதல்ல சொல்கிறாரு, கண்ணா நான் தான் முதல்ல வந்துட்டேன், நீ தூங்கிட்டு இருந்தேன், நான் உன்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நான் இங்கே உட்காந்துருந்தேன். அப்படியா, தெரியல, சரி. ஆனால் நான் பார்க்கும்போது அர்ஜுனன் தான் வந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அர்ஜுனன் கேட்டார். அர்ஜுனன் தான் முதல்ல கேட்கணும், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அர்ஜுனன் கேட்குறாரு, பயந்துகிட்டே இருக்கிறான். அர்ஜுனன் எங்கேயோ அந்த படையெல்லாம் கேட்டுற போகிறாருன்ட்டு பயந்துக்கிட்டே இருந்து அவன் கேட்கக்கூடாது. கடைசியில் அவன் கேட்குறாரு, வேணாம் கண்ணா, 30 கோடி இந்த படைகள் எல்லாமே படைகளும் நான் ஆயுதமே தாங்க மாட்டேன், ஆயுதம் தாங்காத நான் ஒண்டி வெறும் ஒரு ஆள். நீங்கள் படை மொத்தமாக ஒருத்தருக்கு எது வேணும், யாருக்கு எது வேணும், முதல்ல அவர் நீ மட்டும் வந்தால் போதும் கண்ணான்ட்டார் அர்ஜுனன். அப்பாடா இவன் கேட்காத போனானே, ஏன்னா இவருக்கு தான் படை தான் தேவை இல்லைங்களா. அதனால் இவர் அப்போ கேட்காத போனானா நிம்மதி ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு படைகள்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. இது மாதிரி ஆகும் காலத்து அப்புறமா போர்னு உறுதியாயிடுச்சு, இவங்களுக்கு பிரிச்சாச்சு. அதுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க, இப்போது சகாதேவனை வா எல்லாருமே எல்லாம் 5 பேரையும் பஞ்ச பாண்டவர்களையும்
எப்போ அந்த போரை நிறுத்துறதுக்கு எதனா வழிமுறைகள் இருக்கா? போர் இல்லாமல் ஒரு சுமூகமாக போகிறது. அவன் தான் போருன்ட்டானே, போர் முடியாத சகாதேவன் கையில் கேட்குறான். சகாதேவன் கையில் என்னப்பா இந்த போரை நிறுத்தலாமானாக்கா, அவர் சகாதேவன் நீ எதனா செய்ப்பா, உன் இஷ்டம்தான், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்க போகுது இல்லையா? நான் ஒன்று சொன்னாக்கா நீ அதன்படி நடக்க போகிறது கிடையாது. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். அது என்னதுக்கு சும்மா ஒரு பேருக்குன்னா எல்லாரையும் என்னன்னு கேட்டுருக்கன்னு அவர் சொல்கிறார் சகாதேவன். ஏன்னா அவர் முற்றும் உணர்ந்தவர். சகாதேவன் பின்னால் வரக்கூடியதையும் தெரிஞ்சவன். அதனால் தர்மர் கையில் கேட்குறாரு. தர்மர் கையிலுக்கு வந்தால் பாதி ராஜ்யத்தை கேளுங்க, பாதி ராஜ்யம் கொடுக்கலன்னா 5 ஊராவது கேளுங்க, இல்லை 5 வீடாவது கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க. அப்படியும் கொடுக்க முடியாதுன்னாக்கா போர் அவர் தர்மர் சொல்லிட்டாரு. அதன் பிறகு அர்ஜுனன் கையில் கேட்டால் என்னப்பா போரை நிறுத்தது என்ன பண்ணும்? நீ ஒன்றும் போரே வேணாப்பா, என்னை அனுப்பு, நான் போய் என்னுடைய வில்லால் அவரை ஜெயிச்சுட்டு வந்துடுறேன், இந்த போரே தேவையில்லை, முடிச்சிடலான்னு. இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு அதற்கப்புறம் பீமன் கையில் கேட்டால் பீமனும் சொல்கிறாரு, என்னுடைய கதாயுதத்தில் நான் அவனை பண்ணிடுறேன், நீ போரே தேவையில்லைன்னு. இதுவும் சரிப்படாது. நகுலன் கையில் கேட்குறாங்க, என்னப்பா போரை நிறுத்துறதுக்கு எதனா என்ன பண்ணுறது, நீ என்ன உன்னுடைய ஐடியான்னு. அவர் சொல்கிறாரு, அறிவுள்ளவனிடம் விவாதம் பண்ணலாம், அறிவில்லாதவன் கையில் விவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. முட்டாளுங்க கையில் நான் விவாதம் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதனால் அவங்க கையில் பேசுகிறதே பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தன் இப்போ சொன்னால் கேட்கணும், கேட்காத ஆளு கையில் போய் திருப்பி சொன்னாலும் யூஸ் இல்லை. அதனால் தேவையே இல்லை, அந்த சவகாசமே வேண்டான்ட்டான் அவன். அதனால தான் சகாதேவன் தான் இது மாதிரி சொல்கிறார், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்க போகுது. அதனால் நீ இருந்தான்னா நீ எங்களை கேட்டான்னா கேட்கலனானா எப்போனா முடிச்சிருப்பான். நாங்கள் அப்போ தான் ஒரு வரி இவருக்கு ஒருவருக்கும் தெரியாது உன்னுடைய மாயை ஆனது. எங்களை கேட்டு தான் நீ செய்யணுன்றது கிடையாது, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்க போகுது. நாங்கள் இல்லை நீ சொல்லுப்பா, நீ என்ன நடக்கணும், நீ உன்னுடைய அபிப்பிராயம்னு இருக்கும்ல, நடக்க சரி என்ன கேட்டாக்கா கர்ணன் கையில் ஆட்சியை கொடுத்துரு. போர் வேண்டான்னாக்கா கர்ணன் கையில் ஆட்சியை கொடுத்துரு. அர்ஜுனனை போட்டு தள்ளிடு. கர்ணன் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு அர்ஜுனனை போட்டு தள்ளிடு. திரௌபதியே இந்த விரிச்சி போட்டு திரிகிறாள் அப்படின்னா பாண்டவர்கள் அவங்கள தான் சாவடித்து அந்த பிளட்டை தான் எடுத்து தலையில் தடவணும்னு சொல்லி விரிச்சி போட்டு திரிகிற பாருங்க, அவளை மொட்டையை அடிச்சு விட்டுடு. இல்லைன்னா உன்னை கையையும் காலையும் கட்டி வாய் மூடி உட்காந்து நீ ஒன்றும் செய்யாத, கையை காலை மட்டும் கம்முன்னு உட்காரு. அவர் கண்ணன் சொல்கிறாரு, அப்பா கர்ணன் கையிலையும் ஆட்சி கொடுத்துடலாம், அர்ஜுனனையும் போட்டு தள்ளிடலாம், இவளையும் மொட்டை அடிச்சிடலாம். ஆனால் என்ன கட்டி போட்டு உக்காரன்றே, என்ன கட்ட முடிய உன்னால் ஆகுமா, என்ன கட்டுறதுக்கு உன்னால் ஆகுமா? கட்டிட்டாக்கா ஆக்கலான்னு. அப்புறம் பார்த்தா என்ன கட்டுறது, இப்படி விஸ்வரூபம் எடுத்தார். பெருசாக விஸ்வரூபம் எடுத்த உடனே, அவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்ட உடனே அவர் கண்ணை மூக்க எதையும் பார்க்கல, அவர் திருவடியே கட்டி பிடிச்சிட்டார். மனதால் கட்டி பிடிச்சிட்டோம்னே, ஐயோ சகாதேவா என்னை விட்றான்றாரு. அவர் விட முடியல. அதாவது அன்பால் இறைவனை கட்டி போட முடியும்ன்றது அது ஒரு தாற்பயம். அதனால் முடியாதுப்பா. அப்போ கட்டி போட்டு விட்றான்றாரு. அதனால் முடியாது. இப்போ 4 வகையும் இல்லை. அதனால் போர் தான் நிரந்தரம் இல்லைங்களா? அதனால் இந்த போருக்காக, இந்த போரில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக என்ன ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு. சூழ்ச்சி பண்ணிங்கன்னா அது அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக எடுத்த சூழ்ச்சி, கண்ணன் செய்த சூழ்ச்சி. அது தர்மமானது. அதனால தான் இந்த போர் நடக்காத இருக்கிறதுக்கு, இந்த போரில் தர்மம் வெற்றி பெறுவதற்காக சில யுத்திகளை கையாளுறார். யார்? கண்ணன்.
அதுதான் முதல்ல வந்து அது வந்து இது பலி போடணுமா முதல்ல. அப்போ அமாவாசை அன்னைக்கு தான் பலி போடணும். அதையே என்ன செய்தார், தர்ப்பணம் பண்ணுற மாதிரி தர்ப்பணம் பண்ணுறார். தர்ப்பணம் பண்ணும்போது இது அமாவாசையில் தானே தர்ப்பணம் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறது, இவர் போய் தர்ப்பணம் பண்ணும்போது சூரியனும் சந்திரனும் கூட என்னடா அது நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா தானே அமாவாசை சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் கண்ணனை தர்ப்பணம் பண்ணும்போது வராரோம். வந்தபோது என்ன கண்ணா இன்னைக்கு என்ன அமாவாசையே இல்லையே, இப்போ போய் நீ தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கியே, அமாவாசைக்கு தானே தர்ப்பணம் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த அமாவாசைனா என்ன, சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்றது தான். இப்போ நீங்கள் சூரியனும் சந்திரனும் வந்து ஒன்றா உட்காந்துட்டீங்களே, இன்றைக்கி தான் அமாவாசைன்ட்டார். இதையே ஒரு சூழ்ச்சியாச்சுங்களா. அதன் பிறகு 2வது வந்து விதுரர் இருக்கிறா பாருங்க. அந்த விதுரர்னு அங்கே இருப்பார். விதுரர் வந்து அம்பை அம்பிகா அம்பாலிகான்னு 3 பேர் பீஷ்மர் வந்து போர் பண்ணி அழைச்சின்னு வரார். அழித்து விசித்திர வீரியனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். அப்போ வந்து விதுரர் வந்து துரியோதனனுடைய அண்ணன் தம்பிங்கிற ஒருத்தர். துரியோதனன், பாண்டு, விதுரர். இவர் வந்து விதுரர் இருக்கார். விதுரர் கையில் இந்த விதுரர் கையில் ஒரு வில்லு இருக்குது. அது வந்து நாராயண அஸ்திரம், அதான் பெருமாளோட அஸ்திரம் தான். இப்போ பெருமாள் வந்து போர் பண்ணுறாரு, அவருடைய பலம் தான் அது. அப்போ எப்படி ட்ரால தான் முடியும். அவருடைய அஸ்திரம் அவரை எப்படி வாலிக்கு வந்து பாதி பலம் தான் போவோன்ட்டு ராமர் வந்து தனக்கு எதிராக போர் புரிகிறவங்களுக்கு பாதி பலம் போகும் இல்லையா. வாலி வதம் இருக்கு இல்லைங்களா அதில். ஆனால் இவர் வந்து நாராயண அஸ்திரம். இந்த நாராயண அஸ்திரம்ன்றது நாராயணனுக்கு எவ்வளோ பவர், அந்த பவர் அவர். இப்போ நாராயணன் கிருஷ்ண பரமாத்மா தானே பேர்றாரு. அப்போ அவருக்கு அவர் பவர் தானே. இப்போ ட்ரால தான் முடியும், வெற்றி தோல்வி இல்லாத முடியும். ஆகவே இவர் எதிர் சைடில் தானே, பாண்டு சைடில் நிற்கிறார். அதனால் அந்த வில்லை உடைக்கணும். அது வந்து அவரே கொடுத்துட்டு ஒரு காரியம் செஞ்சதுக்காக ஒரு வரத்தை ஒருத்தர் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்களே திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்குறது முறை இல்லை இல்லைங்களா. அதை எப்படி பெறுவதுன்றதுக்காக பண்ணி அந்த நாராயணாஸ்திரத்தை பெறுவதற்காக முதல் சூழ்ச்சி பண்ணுறார். சூழ்ச்சி பண்ணிவிட்டு விதுரர் கையில் போருக்கு போகிறாங்க இல்லைங்களா. அப்போ அது போருக்கு அந்த தூது போகிறார். தூது போகும்போது அந்த அவர் கையில் போயிட்டு விதுரர் வீட்டில் போய் தங்குறாரு. அவ்வளோ வசதி வச்சு அவ்வளோ இது பண்ணி வைக்கிறாரு. அவர் துரியோதனன்னு வச்சிருக்கிறாரு. அப்போ வைக்கும் போதும் இவர் விதுரர் வீட்டில் போய் தங்குறாரு. விதுரர் வீட்டில் போய் தங்கிட்டு அங்கே வந்து அப்போ வேணா அவர் வீட்டில் தங்கிட்டு அவர் சாப்பாடு சாப்பிட்டோம்னா அப்போ வந்து இவருக்கு அவன் எதனா ஒன்று சொல்லுவான். இப்போ வந்து கோபம் வந்து அவர் அந்த வில்லை உடைக்கணும். இதுதான் இவர் சூழ்ச்சி, கண்ணனுடைய எய்ம் அது. அதனால் அவர் போகிறாரு. போன உடனே எப்பவுமே இப்போ ஒரு ஜட்ஜு போகிறாருங்கன்னு வச்சுங்க, ஒரு அயல் நாட்டில் போய் ஒரு கனடாவில் போய் ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்காக போனால் அவருக்குன்னு ஒரு அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூமில் தான் தங்கணும். அவர் இஷ்டத்துக்கு போய் அவர் சொந்தக்காரே இருந்தால் கூட அந்த வீட்டில் தங்கக்கூடாது. அவங்களுக்கு அலாட் பண்ண இடத்துல தான் தங்கணும். ஒரு ஜட்ஜிக்கே ஒரு அரசாங்க அதிகாரியும் யாரோ. இப்போ வந்து போருக்கு கிருஷ்ணன் தூது பண்ணுறாங்க. ஆனால் துரியோதனன் வீட்டில் தான் போகணும், விதுரர் வீட்டிலேக்கு போகக்கூடாது. ஆனாலும் அவர் விதுரர் வீட்டுக்கு போகிறாரு. போனோம்னா அவர் என்னன்றாரு, நம்ம வீட்டுக்கு வா கண்ணா நம்ம வீட்டுக்கு வா. அவரும் ஒரு சகோதரர் தானே. அதனால் முறைப்படி அவர் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதன் பிறகு அவர் கீழே வந்த உடனே, என்னப்பா நான் வந்து எவ்வளோ வசதியெல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு வரவேற்பாக நாங்கள் உன்னுடைய வருகைக்காக காத்துன்னு இருக்கேன். நீ என்னப்பா அவங்க வீட்டில் போய் இது பண்ண. இல்லை அது இல்லாத வேறு துரியோதனன் பார்க்கும்போது, விதுரா உங்கள் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது சொல்லிட்டு வேற அவனுக்கு உசுப்பெதுருது பண்ணிட்டு சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு. இவள் வந்து பண்ண உடனே அவர் வீட்டில் வந்து சாப்பிட பண்ணா, ஏன் உனக்கு நீ வந்து ஒழுங்காக பிறந்திருந்தா தானே. எதுனா இந்த பீஷ்மர் வந்து அவர் பிரம்மச்சரியம் தரிச்சிட்டார் இல்லைங்களா. அதனால் தன்னுடைய விசித்திர வீரியன் தன் தம்பிக்கு வந்து சுயமரம் நடத்துகிறாங்க. சுயமரம் நடத்தும்போது அம்பிகா அம்பாலிகான்னு 3 பெண்கள், அந்த 3 பெண்களையும் ஜெயிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம விசித்திர வீரியன் அவங்க தம்பி
அவர் கையில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது முதல் அந்த ரெண்டு அம்பைன்றவ வருவா வந்து என்னப்பா என்னுடைய விருப்பம் இல்லாதையே எங்கள் 3 பேரையும் இட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். நான் வந்து சால்வன் என்றவனை பின்னாலேயே ஓடி வந்தான் பாருங்க, அவனை தான் நான் காதலிச்சுட்டுருக்குறேன். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் என்ன இன்னைக்கு பரபரன்னு இழுத்துட்டு வந்துட்டீங்களே சொல்கிறேன். அதன் பிறகு விசித்திர வீரியன் கையில சொல்லி எப்பா அவர் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த சால்வனை திருமணம் பண்ணிக்க இருக்கிறா போல இருக்கு, நீ அவனை எடுத்துமே விட்டுட்டு வந்து. சரி, அவன் வந்து சால்வனை வந்து இட்டுன்னு போய் விடுவாங்க. சால்வனை கையில் எடுத்து போய் கொடுத்த அவன் என்னன்றான், நான் போரில் தோற்று வீரத்தில் வெற்றி பெற்று எடுத்துன்னு போயிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பெண்ணை வந்து நான் வச்சுக்க முடியாது, நான் திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் துருத்திடுறான். அதே மாதிரி அவர் வந்து போய் துருத்தி விட்ட உடனே மறுபடியும் அவர் அங்கே போய் விசித்திர வீரன் சரிப்பா அவன் வேணான்ட்ட நீ கல்யாணம் பண்ண, நான் எப்படி ஒருத்தன் காதலன் வாங்க அந்த பெண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும். இவன் என்னன்றா இந்த பம்பிகை இதுக்கெல்லாம் காரணம் நீ தானப்பா, பீஷ்மர் தானே, என்னுடைய இது அனுமதி இல்லாமல் எத்தனை தப்பு, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இவர் பீஷ்மம் தரிச்சிட்டு திருமணமே பண்ணிக்கூட பிரம்மச்சரியில் தான் இருக்கிறார். அதனால் அப்படி அது மாதிரி அம்பிகை அம்பாலிகான்னு இருக்கிறார் இல்லைங்களா, கடைசி பேர். இந்த அம்பை வந்து இப்படி நின்றுட்டார் தனியாக, அது வர கதையாக வரும். இது வந்து அம்பிகை அம்பாலிகா. அம்பிகைக்கு பிறந்தவ தான் ஒருத்திக்கு ஒரு பாண்டு ஒன்று, திருதராஷ்டிரம் ஒன்று பிறக்கிறாங்க. ஒன்று வந்து அந்த பாண்டு நோய் இருக்குது, இன்னொன்று வந்து கண்ணு தெரியாமல் இருக்கலாம் திருதராஷ்டிரன். இப்போ இருக்கவே இது வியாசர் மூலமாக தான், இது ரிஷிபுத்திரர்கள் தான் இவங்க எல்லாமே. அவள் வந்து சத்தியவதி, அவங்க வீட்டுக்கார் இறந்து போயிடாரு. இவங்க வந்து விசித்திர வீரியனுக்காக அம்பிகையோ அம்பாலிகை இருக்கிறாள் பாருங்க, 3வது பெண்ணு, அந்த பெண்ணு கூட 2 பேருமே இப்படி ஆயிடுது. வியாசர் மூலமாக தான் பிறக்குது. இவங்க 2 பேருமே பாண்டுவும் திருதராஷ்டிரனும் வியாசர் மூலம் உறவு பண்ணி பிறக்கிறாங்க. இது பாண்டுவும் வந்து சரி அரசாள்றவங்க ஒருத்தர் வெண் குஷ்ட நோய் மாதிரி இருக்குது, 2வது கண்ணு தெரியாதவங்க 2 பேர். அதனால அரசாள்றதுக்கு ஒரு நல்ல குழந்தையாக பிறக்கணும் சொல்லிட்டு அவள் 2வது 3வது இருக்க அம்பாலிகை அவள் கையில் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வாட்டியும் இந்த வியாசர் கையில் சொல்லிட்டேன், சரி இப்போ கொஞ்சம் கூடி எனக்கு ஒரு குழந்தை அரசாளுது இந்த மாதிரி நல்ல குழந்தையாக பிறக்கணும். அவள் பார்த்தா இது உங்களுக்கு வேறு வேலையே இல்லை சொல்லிட்டு இந்த அந்த ஒரு பனிப்பெண் இருக்கிறா பாருங்க, அவளை வந்து இது பண்ணி நீ போமா நம்மளுக்கு வாழாமன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவளுக்கு பிறந்தது தான் விதுரர். அதனால் அதை சுட்டி காட்டுறார், நீ ஒழுங்கான பிறந்திருந்தா பரவாயில்ல, நீ வந்து தாசிக்கு பிறந்தவ தானேன்ற. அப்போ வந்து அவர் கோவம். விதுரர் அவ்வளோ ஒரு நல்ல மதிநுட்பம், அறிவு, நல்ல குழந்தையாக பிறக்கணும். ஏன்னா வியாசருக்கு பிறந்தது, இவங்க 3 பேருமே வியாசருக்கு பிறந்தது. வியாசருக்கு நல்ல குழந்தையாக இருக்குமான்னு சொல்லிட்டு போகிறார். முதல்ல வந்து நல்ல பாண்டு நோய் வரும், 2வது இழுத்து முடிக்கிறா, இவர் நல்லா கண்ணை இறுக்கி முடிக்கிறா திருதராஷ்டிரன். அதனால் இந்த குழந்தை நல்ல அறிவும் ஆற்றலும் சிறந்த வீரனாக இருப்பாருன்னு பிறக்கிறா. அதுதான் விதுரன். அந்த விதுரனை வந்து என்ன சொல்கிறாரு, அப்போ வந்து நீ தான் தாசிக்கு பிறந்தவன்னு அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாலும் என்ன படித்தா கூட பரவாயில்ல, என்னுடைய தாயை போய் நீ படித்த காரணத்தால் உனக்காகவே நீ அநீதி செஞ்சிருந்தா கூட உனக்காகவே நான் செஞ்சோத்து கடனுக்காக இருந்து உனக்காகவே நான் போராட, நீ அதர்மமான நிலைமையில இருந்தால் கூட உனக்காக தான் நான் போராடி உயிர் மாய்க்கள் இருந்தேன். ஆனால் நீ என்னுடைய தாயை பண்ணிச்சல்ல, அதனால் உனக்கு இனிமேல் நான் உதவ போகிறது இல்லைன்ட்டு அவர் கையில் இருந்த நாராயண அஸ்திரத்தை ஒடிச்சிடுறார். அதுவே பாதி பலம் வந்துருச்சு இவருக்கு. ஏன்னா இவருடைய பலம்தான் இது வந்து இது வச்சுருந்தோம்னா முடியாது. அதனால் பாதி இந்த போர் நடக்காது இருக்கிறதுக்கு பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக எவ்வளோ சூழ்ச்சி கண்ணன் பண்ணுறாரு என்றது இது ஒரு எடுத்துக்காட்டு. முதல்ல விதுரர் வில்ல ஒடிச்சிடுறாரு. முதல்ல அந்த 2 பேரை சூரிய சந்திரரை வரவழைச்சி அந்த தர்ப்பணம் பண்ணிட்டு அந்த பலி போடுறத அந்த டேட்டை ஏன்னா நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா தான் அந்த போர் நல்ல நிலை கொண்டு வருவாங்க, அவங்க வின் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கோம். அதனால் திதியே மாற்றிடுறாரு. இது மாதிரி 2 கட்டத்தில் அவர் பண்ணுறாரு.